அன்புள்ள கன்னி ராசி அன்பர்களே வணக்கம். குரு வக்ர நிவர்த்தி பலன்களை நாம் பார்க்க போகிறோம். குரு பகவான் தங்களுக்கு இதுவரை 9ஆம் இடமாகிய பாக்கியஸ்தானத்தில் இருந்து நன்மைகளை வாரி வழங்கு கொண்டிருந்தார். இடையில் 4 மாதங்கள் குரு வக்கரம் ஆனது, நன்மைகள் குறைந்துவிட்டது. மீண்டும் குரு வக்கர நிவர்த்தி அடைகிறார். பிப்ரவரி 4ஆம் தேதி முதல் வக்கர நிவர்த்தி அடைகிறார். இனி பிப்ரவரி 4 முதல் மே 14 வரை தங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்கும். மிகவும் அற்புத பலன்கள் கிடைக்கும். உங்கள் வேலையில் திருப்திகரமான சூழ்நிலை உண்டாகும். முன்னேற்றத்திற்கான புதிய வழிகள் பிறக்கும். வணிகஸ்தர்களுக்கு நன்மை உண்டாகும். உங்களுக்கு எதிர்பார்த்த பண லாபம் கிடைக்கும். உங்களின் திட்டமிட்ட செயல்களில் வெற்றி கிடைக்கும். குருவின் மாற்றம் உங்களுக்கு திடீர் பண வரவு கொடுக்கும், அதையும் கிடைக்கும். அதிர்ஷ்டத்தின் ஆதரவால் திட்டமிட்ட வேலைகளை எளிதாக செய்து முடிக்க முடியும். வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் எதிர்பார்த்த வெற்றியும் மகிழ்ச்சியையும் தரலாம். ஏனென்றால் தங்களுக்கு குரு பகவான் அவர் நன்மை, அதாவது 4ஆம் இடமாகிய சுகஸ்தானத்திற்கும் 7ஆம் இடமாகிய கலஸ்தரஸ்தானத்திற்கும் அவர் உரியவர். அடுத்து குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் செல்கிறார். புதிய நண்பர்களிடம் பழகும் போது அதிக எச்சரிக்கை தேவை. முன்பின் தெரியாதவர்களிடம் குடும்ப ரகசியத்தையோ தொழில் ரகசியத்தையோ தாங்கள் சொல்ல வேண்டாம். முக்கிய மாணவர்களை பகைத்து கொள்ளுதல், பெரியவர்களிடம் வாக்குவாதம் செய்தல் போன்ற விரும்பத்தகாத நிகழ்வுகள் நடந்தேறும். எச்சரிக்கையுடன் இருந்து கடவுள் வழிபாட்டில் ஈடுபட்டால் மட்டுமே தீய பலன்கள் குறையும். குரு பயிற்சியின் முடிவில் இதுவரை விட்ட குறை தொட்ட குறையாக நடுவில் புகுந்து உங்களை மிரட்டிக் கொண்டிருந்த பெரிய மலை போல் இருந்த தொல்லைகள் அனைத்தும் மங்கி போகும். இனிமேல் நீங்கள் வைத்ததே சட்டம். சொன்ன வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை அனைத்தும் கூடும். இனிமேல் நீங்கள் என்ன நினைக்கிறீர்களோ செயல்படுத்தலாம். பெண்களுக்கு இதுவரை அஷ்டமத்து குருவின் பாதிப்பால் குடும்பத்தில் தொல்லைகள் குழப்பங்கள் ஏற்பட்டு உறவின் விரோதம், பிள்ளைகளால் தொல்லை போன்ற, அதாவது குருவின் வக்கர காலத்தில் நடந்திருக்கும். தற்போது அனைத்தும் படிப்படியாக மாறும். 9ஆம் இடத்து குருவின் வரவால் தந்தையின் ஆரோக்கியத்தில் பின்னடைவு ஏற்படும். குடும்பத்தில் செலவுகள் கட்டுக்கு அடங்காது போகும். அதே போல குழந்தைகளால் சில தொல்லைகள் வர வாய்ப்பு உண்டு. மாணவர்களுக்கு இனி உங்களுக்கு நல்ல காலம்தான். மறதியும் சோர்வும் மறைந்து படிப்பில் நல்லபடியாக ஈடுபடுவீர்கள். நல்ல மதிப்பெண்களை பெறுவீர். போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெறுவீர். கல்வியில் அதிக ஈடுபாடு உண்டாகும். உத்தியோகஸ்தர்களுக்கு அரசாங்கம் மற்றும் தனியார் நிறுவனங்களில் வேலை மற்றும் தனியார் நிறுவனங்களில் தங்களுக்கு இருந்து வந்த கஷ்டங்கள் அனைத்தும் மாறி மன மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். உபரி வருமானம் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, வேண்டிய இடங்களுக்கு இடமாற்றம் உண்டாகலாம். சுய தொழில் செய்வோருக்கு புதிய தொழில் முயற்சிகளால் லாபம் பெருகும். சாதகமான சூழ்நிலையால் தொழில் அபிவிருத்தி அடையும். புதிய பொருட்களை உற்பத்தி செய்யும் திட்டம் வெற்றி பெறும். உத்திரம் நட்சத்திரம் 2, 3, 4 பாதங்கள் உள்ளவர்களுக்கு இதுவரை இருந்த சோதனைகள் அனைத்தும் விலகலாம். வெளி வட்டாரங்களில் தங்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும். பங்கு சந்தை போன்ற ஸ்பெகுலேஷன் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு கூடும். அளவில்லாத நன்மைகள் கிடைக்கலாம். அஸ்தம் நட்சத்திரத்தினருக்கு வெற்றி வாய்ப்புகள் குவியும். எதிரிகளால் தொல்லைகள் வந்து விலகலாம். அடுத்து உறவினரால் அனுகூலம், செல்வாக்கு, செல்வம் அனைத்தும் குறைவின்றி கிடைக்கும். எச்சரிக்கையாக இருந்தால் வெற்றி பெறலாம். சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் உள்ளவர்களுக்கு நல்ல பலன்களும் தீய பலன்களும் மாறி மாறி வரலாம். அனுபவ பாடங்களை பெற்று தாங்கள் நல்லபடியாக முன்னேறக்கூடிய வாய்ப்பு இது. நல்ல உறவினர்களை, நண்பர்களை தாங்கள் இனம் கண்டுகொள்வீர்கள். 10க்கு 4 பழுதில்லை பழமொழியின்படி சுமாரான பலன்களை ஓரளவு எதிர்பார்க்கலாம். மகான்களின் அதிஷ்டானங்களில் ஜீவ சமாதி அன்று பௌர்ணமி என்று சென்று வழிபடுங்கள். கஷ்டங்கள் அனைத்தும் விலகும். சுவாமிமலை முருகன் கோயிலில் ஜென்ம நட்சத்திரத்தில் தாங்கள் பூஜை செய்தால் தங்களுடைய கஷ்டங்கள் அனைத்துமே விலகும். இதனை தாங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகவே கன்னி ராசியினருக்கு இந்த குரு வக்ர நிவர்த்தி அடைவதால் ஓரளவு 75% நன்மைகள் உண்டு. பணத்தை சேமிக்க தொடங்க வேண்டும். ஏற்கனவே ராசியில் இருந்து கேது சில கஷ்டங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார்.
மன அமைதி தங்களுக்கு பாதிப்பு உண்டாகிறது. வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் தாங்கள் இருக்க வேண்டும். மற்றபடி இந்த குரு பயிற்சி, குரு வக்கர நிவர்த்தி நன்மை பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.